ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை எழுந்தவுடன் கணக்கு 9வது நாளுக்கான கொஷின் ஆன்சர்ஸை இப்போ நம்ம பார்க்கலாம். கேள்வி எண் 81. த HCF ஆஃப், அதாவது ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, அதோட மீப்பெரு மதிப்பு, தமிழில் மீப்பெரு மதிப்புன்னு சொல்லியிருக்காங்க, இங்கிலீஷில் HCF. இதே மாடலில் நேற்று நம்ம கொஷின் பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். HCF அப்படின்னா என்ன எழுத சொன்னோம்? HCFனா பவரில் எது சின்னதோ அது ஸ்மால். LCM அப்படின்னா பவரில் எது பெருசோ அது. கவனம் இருக்கு இல்லையா? அப்போ அதே மாதிரி தான் பாருங்கள், மொத்தம் 3 செட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது 1, இது 2, இது 3 செட் ஆஃப் நம்பர்ஸ். இதில் பாருங்கள், இங்கே 2 பவர் 4, இங்கே 2 பவர் 3, இங்கே 2 இல்லை. நேற்று நம்ம சொல்லும்போதே சொல்லியிருந்தோம், அவங்க கொடுக்குற எல்லா செட்லேயும் அந்த நம்பர் இருந்துச்சுன்னா மட்டும்தான், அந்த பேஸில் இருக்கிற நம்பர் இருந்ததுன்னா தான் நம்ம பவரில் சின்னதை HCFக்கு எழுதணும். இல்லை அப்படின்னா எழுதக்கூடாது. அப்போ இங்கே 2 பவர் 4 இருக்குது, இங்கே 2 பவர் 3 இருக்குது, இங்கே 2 இல்லைன்றதால 2 எழுத முடியாது. 3 ஸ்கொயர், 3 கியூப், 3 3 இடத்துலையும் 3 இருக்குது. பவரில் எது சின்னதோ அது. பவரில் எது சின்னது? 3 பவர் 1. அப்போ 3 இன்ட்டு 5 பாருங்கள், 5 கியூப், 5 ஸ்கொயர், 5. 5ல் பவரில் சின்னது 5 பவர் 1 தான். அப்போ 5. 7 ஸ்கொயர், 7. பவரில் சின்னது 7 தான். 11 இங்கே மட்டும்தான் இருக்குது, மற்றதில் இல்லை. அப்போ 11 எழுத முடியாது. ஸோ 3 இன்ட்டு 5 இன்ட்டு 7 மல்டிப்ளை பண்ணுறேன். 3 5 15 7 105. ஸோ இதோட HCF என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ 105. முடிஞ்சு பாருங்கள், ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். என்னென்னா ஐடியா என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி நம்ம LCM HCFக்கு நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள். LCM HCFல என்னென்ன மாடல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கோ, 8 9 டைப் வரைக்கும் அதில் நம்ம போட்டிருப்போம். எப்படி எப்படிலாம் அவங்க கொஸ்டின் கேட்கலாம் அப்படிங்கிற எல்லா டைப்பையும் அதில் சொல்லியிருப்போம். அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாலே LCM HCFோட எல்லா ஐடியாவும் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? கேள்வி எண் 82. முக்கோணம் ஏபிசியில் எது உண்மை வாக்கியம் என கூறு. ஃபார் எ ட்ரையாங்கிள் ஏபிசி த ட்ரூ ஸ்டேட்மெண்ட் இஸ். கீழே ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இதில் எது உண்மை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் பாருங்கள், AC ஸ்கொயர் ஈக்குவல் டு AB ஸ்கொயர் ப்ளஸ் BC ஸ்கொயர். இதை பார்த்தோன்னே நமக்கு என்ன தோணும் அப்படின்னா ஒரு தேற்றம் ஞாபகம் வரும், பிதாகரஸ் தேற்றம். கவனம் இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பார்த்தோன்னே பிதாகரஸ் தேற்றம் தோணும், இது கரெக்டுன்னு நமக்கு ஐடியாவும் வரும். ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா இது எல்லா முக்கோணத்துக்கும் பொருந்தாது. பிதாகரஸ் தேற்றம் அப்படிங்கிறது செங்கோண முக்கோணத்துக்கு மட்டும்தான். அப்போது எல்லா முக்கோணத்துக்கும் இது மேட்ச் ஆகாதுன்றதால இது நம்ம எல்லா சூழ்நிலையிலையும் சரின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி ரெண்டாவது பாருங்கள், AC ஈக்குவல் டு AB ப்ளஸ் BC. 2 பக்கத்தை ஆட் பண்ணால் 3வது பக்கத்துக்கு ஈக்குவலாக இருக்குமா அப்படின்னா எல்லா நேரமும் அப்படி இருக்கணும்னு கிடையாது, கண்டிப்பாக இருக்கவும் செய்யாது. 2 பக்கத்தை ஆட் பண்ணால், இந்த ஐடியாவை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஆல்ரெடி நம்ம சொல்லியும் இருக்கோம், 2 பக்கத்தை ஆட் பண்ணால் அது 3வது பக்கத்தை விட பெருசாக தான் இருக்கும். இதோ பாருங்கள், 2 பக்கத்தை ஆட் பண்ணுற வேல்யூ 3வது பக்கத்தை விட எப்படி இருக்கணும் அப்படின்னா பெருசாக இருக்கணும். அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். இங்கே 3வது பக்கம் 2 பக்கம் வந்து 3வது பக்கத்தை விட கம்மியாக இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதனால் இதுவும் கிடையாது. ஸோ ஆப்ஷன் டி தான் சரி. நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயந்தான், ஆனால் அவங்க ஏபிசின்ற அந்த ட்ரையாங்கிளோட பக்கங்களை வச்சு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது 82. கேள்வி 83. ஒரு தொட்டியை 2 குழாய்கள் தனித்தனியே 30, 40 நிமிடங்களில் நிரப்புகிறது. மற்றொரு குழாய் நீர் நிரம்பிய தொட்டியை 24 நிமிடங்களில் காலி செய்யும். தொட்டி காலியாக இருந்து இம்மூன்று குழாய்களும் ஒரே சமயத்தில் திறந்து விடப்பட்டால் எத்தனை மணி நேரத்தில் தொட்டி நிரம்பும்னு கேட்குறாங்க. பாருங்க, முதல் குழாய் 30 நிமிஷத்தில் நிரப்புது, 2வது குழாய் 40 நிமிஷத்தில், ஆனால் 3வது குழாய் என்ன பண்ணுது? 24 நிமிஷத்தில் காலி பண்ணுது. அதனால மைனஸ் போட்டுக்கிறேன். சரியா? இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த 3 நம்பருக்கும் மீசிமா எடுக்கிறோம், அதாவது LCM 30, 40, 24. LCM எடுக்க தெரியும் இல்லையா? நீங்கள் 2ஆம் வாய்ப்பாட்டில் போட்டாலும் ஓகே, அப்படின்னாலும் ஓகே. 5 2 22 12 2. திரும்ப எது போடலாம்? 2ஆம் வாய்ப்பாடு போட்டிங்கன்னா 15 அப்படியே வந்துடும். 10 6. திரும்பவும் 2ஆம் வாய்ப்பாடு. ஆல்ரெடி LCM எப்படி எடுக்கிறதுன்றதுலாம் நேற்று வீடியோவில் சொல்லியிருக்கோம். 5 3. இப்போ 5ஆம் வாய்ப்பாடு 35 5 3 அப்படியே வந்துடும். அப்போ 3ஆம் வாய்ப்பாடு போட்டிங்கன்னா 1 1 1. இப்போ LCM பாருங்கள், 3 2 6 6 2 12, இது 10 இல்லையா? அப்போ 120. ஸோ LCM என்ன கிடைக்குது? 120. அதை கீழே போட்டுக்கிறோம். 30 எந்த நம்பரால் பெருக்குனா 120 வரும் அப்படின்னு பார்க்குறேன். 30 எந்த நம்பரால் பெருக்குனா 120 வரும்? 4 3 12, அப்போ 4ஆல். ஸோ 4 ப்ளஸ் 40 எதால் பெருக்குனா 120 வரும்? 3ஆல். அப்போ 3 4 12 இல்லையா? 3. 24 5ஆல் பெருக்குனா இது காலி செய்துன்றதால -5. புரிஞ்சு முடியுதா? காலி செய்துன்றதால மைனஸ். 4 3 7, 7 5 போயிடுச்சுன்னா 2/120. அடித்தோன்னா 1 2 2 6 2 12 0. வர ஆன்சரை தலைகீழாக எழுதிக்கணும். அப்போ 60 நிமிடங்கள். ஏன்னா எல்லாமே நிமிஷத்தில் கொடுத்துருந்தாங்க இல்லையா? இது நம்ம ஆல்ரெடி டைம் அண்ட் ஒர்க்கு சொல்லும்போது இந்த மெத்தடில் சொல்லியிருக்கோம். ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு டைப்பில் அதில் வீடியோ போட்டிருக்கேன், அதில் இந்த விஷயங்களை சொல்லியிருப்போம். சரிங்களா? ஸோ அதை தொட்டியை எவ்வளோ நேரத்தில் நிரப்போம் அப்படின்னா 60 நிமிஷத்தில். ஆனால் அங்கே 60 நிமிடம்ன்ற ஆன்சர் இல்லை, அது பதில் என்ன கொடுத்துருக்காங்க? 1 மணி நேரம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 hour.
ஓகேங்களா? அடுத்ததா கேள்வி எண் 84. x is to y equal to 5 is to 2. Then find 8x plus 9y is to 8x plus 2y. அதாவது x is to y 5 is to 2 அப்போ இது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். x ஓட வேல்யூ 5, y ஓட வேல்யூ 2 இல்லையா? அப்போ இங்கே கொண்டு வந்து அப்ளை பண்ணுங்க. எக்ஸுக்கு 5, 8 5 40 ப்ளஸ் ஒய்க்கு 2 9 2 18 ஈஸ்ட்டு 8 5 40 ப்ளஸ் 2 4. இப்போ 40 ஒரு 18 ஆட் பண்ணோன்னா 58, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா 44. ரெண்டாவது வாய்ப்பாட்டில் அடிக்கலாம் பாருங்க 29 22. ஸோ ஆன்சர் 29:22. ஆப்ஷன் சி தான் இதற்குண்டான சரியான விடை. புரிஞ்சுங்களா? இதே மாடலில் நான் ஒரு கொஸ்டின் தரட்டுங்களா? x is to y equal to 2 is to 5 எனில் 3x plus 2y is to 5x plus y இதோடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. இது நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கொஷின். ஓகேங்களா? அடுத்தது 85. 2 பகடையை ஒரே நேரத்தில் உருட்டும் பொழுது கூட்டுத்தொகை 7 வருவதற்குரிய நிகழ்தகவு. இது ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின் பாருங்க. டைஸை யூஸ் பண்ணி கண்டிப்பாக அவங்க ஒரு கொஷின் கேட்டுடுறாங்க. நான் உங்களுக்கு டைஸை யூஸ் பண்ணி ஒரு 4-5 வீடியோ போட்டிருக்கேன். டைஸில் என்னென்ன மாதிரியான கொஷின்லாம் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குன்ட்டு நான் அதோட லிங்க்கையும் உங்களுக்கு குரூப்பில் அனுப்பி விடுறேன். அதையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைஸ் சம்மந்தமாக அவங்க எந்த கொஷின் கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? இதில் பாருங்கள் 2 பகடையை ஒரே நேரத்தில் 2 பகடையை ஒரே நேரத்தில் உருட்டுறோம் அப்படின்னாலே என்ஆஃப்எஸ் என்ன கிடைக்கும்னா 36. நீங்கள் அந்த டைஸோட பேசிக்கில் தொடங்கி நான் அனுப்புகிற வீடியோவை பார்த்தீங்கன்னா இந்த ஐடியாலாம் புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தா இது ஓகே, இல்லைனா ஃபஸ்ட் அந்த வீடியோவை பார்த்துருங்க. இப்போ நான் சொல்கிறத கவனிச்சிக்கிட்டு அந்த வீடியோவை பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டைஸ்லேருந்து கேட்குற எல்லாமே புரிஞ்சிடும். 2 பகடைன்னு வரும்போது மொத்தம் 36. அது ரெண்டுத்தையும் கூட்டும்போது கூட்டுத்தொகை என்ன வரணும்னு சொல்லியிருக்காங்கன்னா 7 வரணும். இப்போ ஃபர்ஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா 1,6, செகண்ட் லைனில் 2 5 7, அடுத்தது 3 4 7, அடுத்தது 4 3 7, அடுத்தது 5 2 7, அடுத்ததாக 6 1 7. கரெக்டா? ஸோ மொத்தமாக அப்போது கூட்டுத்தொகை 7 வர்றது மாதிரி எத்தனை ஈவெண்ட் இருக்கும்னா 6 ஈவெண்ட் இருக்கும். ஸோ மொத்தமாக 6 கேன்சல் பண்ணோன்னா 1 6 6 6 6 36. அப்போ ஆன்சர் 1/6. ஆப்ஷன் ஏ 1/6. ஓகேங்களா? இதே இடத்துல இன்னொரு கேள்வி கேட்குறேன். 2 பகடையை உருட்டும் பொழுது இரண்டிலும் ஒரே எண் வருவதற்கான நிகழ்தகவு. கேள்வி என்ன கேட்குறோம்? இரண்டிலும் ஒரே எண் வருவதற்கான நிகழ்தகவு. 2 பகடை உருட்டும் போது த சேம் நம்பர் ஆன் 2 டைசஸ். ரெண்டுத்துலேயுமே சேம் நம்பர் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படிங்கிறத உங்களோட ஆன்சரை நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ இதில் டவுட் இருக்குது சார், டைஸ் எனக்கு இது வரைக்கும் தெரியவே தெரியாது அப்படின்னா நான் இன்றைக்கி உங்களுக்கு குரூப்பில் அந்த டைஸ் பார்த்தினா ஒரு 4 வீடியோ 5 வீடியோ போட்டிருப்போம். அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். அதை பார்த்தீங்கன்னா டைஸை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் இது உங்களுக்கு தெரிஞ்சிடும். டைஸும் சரி, ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா மொத்த விஷயமும் அதில் உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? அடுத்ததான் கேள்வி எண் 86. a/3 ஈக்குவல் டு b/4 ஈக்குவல் டு c/5 எனில் a:b:c. நம்ம இதே மாடலில் ஏற்கனவே என்ன பார்த்துருப்போம்னா இந்த 3 4 5 நம்பர்லாம் மல்டிப்ளைல இருக்கும்போது என்ன பண்ணணும்னு பார்த்துருப்போம். இங்கே பாருங்கள் ஏபிசியை டிவைடில் கொடுத்துருக்காங்க. இப்படி இருந்தால் நீங்கள் எதுவுமே சிரமப்படவே வேண்டாம். ஏவுக்கு கீழே இருக்கிற நம்பர் ஏவோட வேல்யூ, பி கீழே இருக்கிற நம்பர் பியோட வேல்யூ, சிக்கு கீழே இருக்கிற நம்பர் சியோட வேல்யூ. ஸோ ஆன்சர் 3:4:5. இவ்வளோ தான் ஆன்சர். புரியுதுங்களா உங்களுக்கு? இதே நம்பர் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்னதையும் உங்களுக்கு ஒரு வாட்டி ஞாபகப்படுத்துகிறேன். 3a:5b 4b:5c இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு. இப்படி மல்டிப்ளைல இருந்துச்சுன்னா அப்போ ஏபிசி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா ஏ வேணும்னா ஏவை விட்டுருவோம், 5 4 பெருக்கும் 5 20. பி வேணும்னா பியை விட்டுருவோம், 3 5 15. சி வேணும்னா சியை விட்டுருவோம், 3 12. இதுதான் ஆன்சராக போடுவோம் எப்போ மல்டிப்ளைல இருக்கும்போது. அதுவே டிவைடில் இருந்துச்சுன்னா அந்த டிவைடில் இருக்கிற நம்பரை தூக்கி அப்படியே போட்டுக்கலாம். அதுதான் ஏபிசியுடைய வேல்யூ. புரிஞ்சுக்க முடியுதுங்களா? இங்கே நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தரேனே. 2a:3b:7c எனில் a:b:c இதோட வேல்யூ என்ன? இது ஒரு கொஷின். இங்கே இன்னொரு கொஷின் தரேன். a/2 ஈக்குவல் டு b/3 ஈக்குவல் டு c/7 எனில் a:b:c மதிப்பு என்ன? இப்படின்ற 2 கொஷின். சரிங்களா? 2 வித்தியாசம் தெரியுதுங்களா? நான் ஏற்கனவே இந்த ஐடியாவை நம்ம சொல்லியிருக்கோம். இங்கே இப்போ இந்த ஐடியாவையும் சொல்லியிருக்கேன். இது 2 யூஸ் பண்ணி இந்த 2 கொஷினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகேவா? கேள்வி எண் 87. சால்வ் தீர்க்க 14 × 627 டிவைடட் பை √1089 ஈக்குவல் டு (Q + 141). பாருங்க 14 × 627 டிவைடட் பை வகுத்தல் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரூட் எடுத்துடணும். 1089 அப்படிங்கிறது 39ஓட ஸ்கொயர். கரெக்டா? அப்போது ரூட் எடுத்திங்கன்னா 39 கிடைக்கும். சாரி 33ஓட ஸ்கொயர். அப்போ ரூட் எடுத்திங்கன்னா 33. எப்படி சார் நான் 33ன்னு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா ஒன்றும் இல்லை. இது நீங்கள் எந்த வாய்ப்பாட்டில் போடலாம்? 3ஆம் வாய்ப்பாடு. 3 9 மீதி 1 6 3 18 3 9. ஏன்னா நான் பாட்டுக்கு 33 ஸ்கொயர்னு சொல்லிட்டேன்னா நீங்கள் அங்கே யோசிக்கும் போது எப்படி 33 வந்துச்சுங்க நான் சொல்லிட்டேன். அங்கே வேறு நம்பர் கேட்குறாங்கன்னா உங்களுக்கு போட தெரியணும் இல்லையா? அதனால்
மறுபடியும் 3ஆம் வாய்ப்பாடு 1 2 1. 11ஆம் வாய்ப்பாடு 11 11, மறுபடியும் 11ஆம் வாய்ப்பாடு 1. ஸோ 2 3க்கு பதில் ஒரு 3, 2 11க்கு பதில் ஒரு 11. அப்போ 11 33. புரியுதா? அந்த 33 எப்படி வந்துச்சுன்ட்டு ஈக்குவல் டு இங்கே கொஷின் மார்க் கியூப் ப்ளஸ் 141. இப்போ போர்ட் மாஸ் ரூல் படி 14 இன்ட்டு முதல்ல டிவைடை யூஸ் பண்ணுறோம். 627/33. 3ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாம் பாருங்க 11. இங்கே 3ஆம் வாய்ப்பாட்டில் அடிச்சிங்கன்னா 3 0 9 3. இங்கே 11ஆம் வாய்ப்பாட்டில் அடிச்சிங்க அப்படின்னா 11 9 11. அப்போ என்ன நம்பர் கிடைக்குது? 14 இன்ட்டு 19 ஈக்குவல் டு அந்த கொஷின் மார்க் கியூப் ப்ளஸ் 141. இப்போ இது ரெண்டுத்தையும் பெருக்கிறோம். இது ரெண்டுத்தையும் பெருக்கணும் அப்படின்னா 230 36 266. இந்த ப்ளஸ் 141 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா -41. இப்போ மைனஸ் பண்ணோன்னா என்ன கிடைக்குது? 5 2 1 125. இந்த பக்கம் கொஷின் மார்க்கோட கியூப் இருக்குது. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம், இந்த கியூப் இங்கே வந்துச்சுன்னா என்ன வரும்? கியூத் ரூட். அப்படி இல்லைனா ஒன்று பண்ணலாம், 125 என்னென்னு எழுதலாம்? 5 கியூப்னு எழுதலாம். அப்போ 5 கியூப் ஈக்குவல் டு கொஷின் மார்க் கியூப் இல்லையா? கியூப் கேன்சல் ஆகிடும். அப்போ கொஷின் மார்க்கோட வேல்யூ, கொஷின் மார்க்ன்றது நீங்கள் எக்ஸ்னு கூட வச்சுக்கலாம். அவங்க கொஷின் மார்க்னு கொடுக்க நான் அப்படியே கொஷின் மார்க் எடுத்துகிட்டு வந்தேன். நீங்கள் எக்ஸ்னு போட்டாலும் சரிதான். ஸோ அப்போ அந்த கொஷின் மார்க்கோட வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆப்ஷன் டி 5. நம்ம என்ன பண்ணுறோம்னா 125 ஆன்சர் வந்தோடனே டக்கு 125 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க கியூப் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த கியூபை கேன்சல் பண்ணிட்டு தான் மீதி இருக்கிற ஆன்சரை சொல்லணும். ஓகேங்களா? அடுத்ததா கேள்வி 88. 20 சென்டிமீட்டர் பக்களவு கொண்ட திட கனசதுர உருவத்திலிருந்து எத்தனை 5 சென்டிமீட்டர் பக்களவு கொண்ட சிறு திட கனச்சதுரங்களை உருவாக்கலாம்? நல்லா பார்த்துக்கோங்க. இது ஒரு கனச்சதுரம், திரும்பவும் அதுலேருந்து ஒரு கனச்சதுரத்தை உருவாக்குறாங்க இல்லையா? கனச்சதுரத்துடைய வால்யூம், அதாவது கன அளவுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஏ கியூப். அப்போ இங்கே பக்களவு என்ன சொல்லியிருக்காங்க? 20 கியூப். 20ன்னா கியூப்னா 20 இன்ட்டு 20 இன்ட்டு 20 பை இங்கே பக்க அளவு 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5. ஏன்னா 5 கியூப்ன்றதால பெரிய வடிவத்தை சின்ன வடிவத்தோட கன அளவால் வகுக்கணும். ஆல்ரெடி கன அளவு பரப்பளவு பற்றி எல்லாமே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதுலேயும் நம்ம இந்த ஐடியாஸ் எல்லாம் சொல்லியிருப்போம். இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 1 5 4 5, அதே தான் 1 5 4 5 20, 1 5 5 4 5 20. அப்போ 4 இன்ட்டு 4 இன்ட்டு 4 பெருக்கணும் அப்படின்னா 64. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 64. புரிஞ்சு முடியுதுங்களா? ஒரு கனச்சதுரத்தை இன்னொரு கனச்சதுரத்தை உருவாக்குறாங்க, எத்தனை முடியும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா ரெண்டுத்தோட கன அளவையும் வகுத்துட்டிங்கன்னா முடிஞ்சிடுச்சு. ஓகேங்களா? இங்கே நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தரேன் பாருங்க. 5th கொஸ்டின். 25 சென்டிமீட்டர் பக்க அளவு உள்ள ஒரு கனச்சதுரத்திலிருந்து 5 சென்டிமீட்டர் பக்க அளவு உள்ள கனச்சதுரங்கள் எத்தனை உருவாக்க இயலும்? இது ஒரு கொஸ்டின். 6வது கேள்வி. 36 சென்டிமீட்டர் பக்க அளவு உள்ள கனச்சதுரத்திலிருந்து 4 சென்டிமீட்டரை பக்க அளவாக கொண்ட கனச்சதுரங்கள் எத்தனை உருவாக்க இயலும்? சரிங்களா? இதே மாடல். இந்த 2 கேள்விக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஓகேவா? அடுத்ததாக கேள்வி 89. ஏ மற்றும் பி என்ற மனிதர்கள் தனித்தனியே ஒரு வேலையை 8 நாட்கள் மற்றும் 20 நாட்களில் முடிப்பார்கள். இருவரும் சேர்ந்து 4 நாட்கள் வேலை செய்த பின் முடிக்கப்பட வேண்டிய வேலையின் பாகம் என்னவாக இருக்கும்? பாருங்க, 8 பேர் 8 நாள் 20 நாள். கரெக்டா? 8 நாள் 20 நாள். நீங்கள் நம்ம ஏற்கனவே இந்த மெத்தடில் உங்களுக்கு வீடியோ அனுப்பிச்சிருக்கேன். தலைகீழாக எப்பவுமே எடுத்துப்போம். 1/8 1/20. ரெண்டுக்கு எல்சிஎம் எடுத்தோன்னா என்ன கிடைக்கும்? 40. அப்போது I8 40 மேலே 5 ப்ளஸ் 22 40. அப்போ மேலே 2. அப்போ 5 2 7/40. என்ன அர்த்தம்? ஒரு நாளைக்கு அவங்க 40ல் 7 பங்கு வேலையை முடிப்பாங்க. ஆக்சுவலாக அவங்க எத்தனை நாள் வேலை செய்கிறாங்க? 4 நாள் வேலை செய்கிறாங்க. அதனால் இன்ட்டு 4. ஒரு நாள் 4 5 40. அப்படின்னா என்ன கிடைக்குது? 7/10. என்ன அர்த்தம்னா 4 ஆன்சர் இது கிடையாது. நான் ரவுண்ட் பாக்ஸ் போய் தான் நினச்சிருக்க போகிறீங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா 4 நாளில் 10ல் 7 பங்கு வேலையை முடிச்சிருவாங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? முடிக்கப்பட வேண்டிய வேலையின் அளவு 10ல் 7 பங்கு முடிச்சிருவாங்க. அப்போ மீதி எவ்வளோ இருக்கும்? 10ல் 7 முடிஞ்சிருச்சு, மீதி 3 பங்கு இருக்கும். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி 3/10. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா உங்களுக்கு? சரிங்களா? இது எப்படி சார் பண்ணீங்க அப்படின்னா இது எல்சிஎம் எடுத்து நம்ம இந்த ஆன்சரை கண்டுபிடிச்சிருக்கோம். ஏன் இப்படி தலைகீழாக எழுதணும் அப்படிங்கிற விளக்கத்தை எல்லாமே டைம் அண்ட் ஒர்க்குக்கான வீடியோ போடும்போது நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அதை பார்த்தீங்கன்னா இது தெரிஞ்சிடும். ரைட். அடுத்தது கேள்வி எண் 90. ஒரு உருளை வடிவ தொட்டியின் கொள்ளளவு 1848 மீட்டர் கியூப் மற்றும் அதன் வட்ட அடிப்புறத்தின் விட்டம் 14 மீட்டர் எனில் அந்த தொட்டியின் உயரமானது. அப்போ இதுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா உருளையினுடைய கொள்ளளவு கெப்பாசிட்டி, அந்த வால்யூமுக்கான ஃபார்முலா. உருளையினுடைய வால்யூமுக்கான ஃபார்முலா πr²h. அதுதான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1848. ஸோ பையுடைய வேல்யூ 22/7. விட்டம் கொடுத்துருக்காங்க 14. விட்டம் 14னா ஆரம் எவ்வளோ? 7. அப்போ r², 7 × 7 × h ஈக்குவல் டு 1848 இல்லையா? 7 7 கேன்சல் ஆகிடும். அப்போ 1848
பெருக்கல்ல இருக்கிற 22ம் 7ம் ஈக்குவல் டு இந்த பக்கம் வரும்போது வகுத்தல்ல வந்துடும். கரெக்டாக கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். 2ஆம் வாய்ப்பாடு 11 2 9 2 2 4 2 ஒரு 11 8 11 மீதி 4 4 11 7ஆம் வாய்ப்பாடு 1 7 1 7 7. அப்போ எச் என்ன கிடைக்குது அப்படின்னா 12. அப்போ அந்த உருளை வடிவ தொட்டினுடைய உயரம் என்னவா இருக்கும் அப்படின்னா 12 மீட்டராக இருக்கும். ஓகேங்களா? இதோட 90 கொஷின். நாளையோட பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மொத்தமாக 100 கேள்விகள் முடியுது பாருங்கள். ஏற்கனவே 10 நாள் நம்ம இதை பார்த்துட்டு இருக்கோம். 100 கேள்வி. இது இல்லாமல் ஒரு 2 டெஸ்ட்டில் 30 கேள்வின்னு ஒரு 60 கேள்வி கொடுத்துருக்கேன். இது மட்டும் இல்லாமல் புக்கில் இருக்கிற எக்ஸசைஸ் வைஸாகவும் டாபிக் வைஸாகவும் தனித்தனியாக நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். மேத்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இது எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னாலே போதும். அவங்க கேட்குற நிச்சயமாக 30 கேள்விகளில் உங்களால் 30க்குமே ஆன்சர் பண்ண முடியும். திரும்ப திரும்ப சொல்கிறது அதுதான். 20 போட்டால் போதும், 15 போட்டால் போதுன்றதெல்லாம் கிடையாது. மேத்ஸை பொறுத்த வரைக்கும் 30ல் 30 அடிக்கிறோம். ஈஸியாக தான் இருக்கும். பெரிய கஷ்டம் ஒன்றும் இருக்காது. ஆனால் நிறைய நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த லீவ் அதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பார்க்கலாம். தேங்க்யூ.